கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அக்டோபர் மாதத்துடைய முதல் வார பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை கன்னிராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கன்னி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் கன்னிராசிக்கு 2வது பாவகத்தில் செவ்வாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நேரம். நம்ம ராசியாதிபதி புதனை சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு, திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு, உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனகாரகன் உங்கள் ராசிநாதனை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார தொழில் நிமித்தமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கிறேனுங்க, பேருக்கு தான் பெரிய நிறுவனத்தில் இருக்கிற மாதிரி பலவிதமான மன அழுத்தத்தோடு நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இது கிடையாது, என் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இது கிடையாது, என்னுடைய படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இது கிடையாது. தொழில் ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா? 5ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்குள்ளார நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை தரும் இந்த பிரபஞ்சம். சொந்த பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்குதுங்க, தாராளமாக செஞ்சுக்கிடலாம். உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 2வது பாவகம் தனஸ்தானத்தில் இருக்க, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரையில, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிநாதனை பார்க்க, இது எல்லாமே நமக்கு ஒன்று போல சேர்ந்து வருது. ஐயா, இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு சந்தர்ப்பத்தை தான் கொடுக்கும், வாய்ப்பு தான் கொடுக்கும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. இன்றைக்கி சாதித்தவங்க ஜெயித்தவங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் என்றைக்கோ ஒரு தருணம், என்றைக்கோ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான், வாய்ப்பு கொடுத்ததுனால தான் சாதித்தாங்க. அப்போ கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பம் தான் இந்த 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார. இது வேலை நிமித்தமாக 100% கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படியோ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் வேலையில் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வரக்கூடிய நேரம். ஏன்னா திருமண காரகன் அப்படின்னாவே நம்ம சுக்கிரனை தான் சொல்லுவோம். நம்ம ராசிநாதன் நம்ம ராசிக்கு வரக்கூடிய நேர காலங்கள். திருமண ஸ்தானாதிபதினா குரு, அசுரகுருன்னு சொல்லக்கூடிய திருமணக்காரகன் ராசியில், தேவகுருன்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி நம்ம ராசிநாதனை பார்க்க, இதனால் தீராத திருமண தடைகள் தீரும், தீராத புருஷன் பொண்டாட்டியுடைய சங்கடம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும், ஒரு நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும். பொதுவாக வாழ்க்கைன்றது 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது. ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு ஈகோ, ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தர் எடுக்கிற முடிவால் அவர் வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படலை, அவரோட சேர்ந்து இருக்கிற இன்னொருத்தர் வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. அப்போ ஒரு பாவமும் அறியாதவருடைய வாழ்க்கையும் இன்னொருத்தரால் சேர்ந்து கெடுது இல்லையா? நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஆசாசியாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, மனசுக்குள்ளார ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் உன் வேலையை நீ பார்த்துக்கோ, நான் வேறு எண்ணத்தில் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். முன்கூட்டியே சொல்லியிருந்திருக்கலாம். அல்லது ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அந்த முடிவு தன்னை பற்றி தான் நினைப்பாங்களே தவிர தன்னை சார்ந்தவங்களும் ஒருத்தர் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்குது, இல்லை ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த நேரம் உண்மையே நல்ல நேரம். எப்படி சார் அப்படின்னா, நல்ல எண்ணம் சிந்தனையை உருவாக்கி கொடுத்துரும். நமக்காக நம்ம வாழ்ந்தது போதும், நம்மளை சார்ந்தவங்களுக்காக வாழணும். அப்போது நம்மளோட அந்த எண்ணம் புத்தி சிந்தனை தெளிவாக இருந்ததுன்னா ஒரு மனசு என்ன வேணாலும் சாதிச்சுக்கிடலாம். நான் அதுதான் சொன்னேன், நிறைய பதிவில் ஒரு வார்த்தை சொல்கிறது, முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியோட கடவுளுடைய அனுகிரகங்கள் இருக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் 30 பிள்ளைங்க ஒரு கிளாஸில் இருக்கிறாங்கன்னா அந்த வகுப்பில் இருக்கிற 30 பிள்ளைங்களும் மதிப்பெண் எடுக்கிறது இல்லை, 30 பிள்ளைகளும் ஒத்த பிள்ளை தான் மதிப்பெண் எடுக்குது. அப்போது ஆர்வம் இருக்கணும், முயற்சி இருக்கணும், முயற்சியோட நேர காலங்களில் சாதகமாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரம், வாழ்வாதாரத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கான நேரம், படிப்புக்குண்டான உத்தியோகம் வர்றதுக்கான நேரம். இப்படி இருக்கிறீங்கன்னா இப்படி இருப்பீங்க. அதாவது வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறீங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்துறது எப்படியோ அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். வாழ்ந்து பாருங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் பலவிதமான மாற்றங்களை கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு தரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும், அது பார்த்துக்கிடுங்க. அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது. முயற்சி செய்தால்தான் முன்னுக்கு வரணும். முயற்சியோட நேர காலங்கள் சாதகமாக இருக்கணும். காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் மன வாழ்க்கை சரியாக இருக்கும், மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் சரியாகும், பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனை சரியாகும், தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். ஒரு சில நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தீராத பகை தீரும். அது கணவன் மனைவிக்குள்ளேயோ மற்ற இடத்துலையோ வம்பு தும்போ இல்லை போகாத இடத்துக்கு போனன்ற பேரோ செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேரோ இந்த மாதிரியான சிக்கல்களெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நேரம்தான் இந்த வாரம், அக்டோபர் மாதம் முதல் வாரம். அதுபோக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் சொல்லலைங்க, எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஆயுள் காலம் முழுவதும் வரக்கூடிய தசாபத்திக்கு உண்டான பலனை எழுதி ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி தரணுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இது என் பேருக்கு செய்கிற வேலை. இது சம்பாதிக்கணுன்றதுக்காகலாம் இல்லை, சரிங்களா? இதிலெல்லாம் பெருசாக சம்பாதிக்க முடியாது. இது என் பேருக்கு உண்டான ஒரு வேலை. நான் மறைந்தாலும், அதாவது விதைத்தவன் மறந்தாலும் விதை உறங்குவதில்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்ற மாதிரி என்னுடைய எழுத்துக்கள் அது ஒரு இதுவாக இருக்கணும், ஒரு பேர் கடக்கணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய ஒரு வேலை தான் ஆயுள் கால சாதக புத்தகம், சரிங்களா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.